இங்க ஒரு நாள் ஒரு பொண்ணோட பாடி சடனா மறைய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில அவ கம்ப்ளீட்டா இன்விசிபிள் ஆயிடுறா. பிரஷ் பண்ண அவ மிரர் கிட்ட போகும்போதுதான் அவளுக்கு அந்த விஷயம் தெரியுது. இதனால பயந்து போன ஆனா சத்தம் போட்டு கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த அவளோட சிஸ்டர் கிளியோ சடனா கண்ணு முழிச்சு என்னாச்சுன்னு தெரியாம வேகமா ஓடி வர்றான். ஆனா கிளியோவால ஆனாவை பார்க்க முடியல. ஆனாவோட சத்தம் மட்டும் தான் கேக்குது. உடனே பாத்ரூம்ல எல்லா இடமும் தேடுறா. டாய்லெட்டோட மூடிய கூட ஓபன் பண்ணி பாக்குறா. அதை பார்த்த ஆனா நான் டாய்லெட்டுக்குள்ள இல்லன்னு கோபமா கத்துறா. ஒருவேளை தண்ணி மேல பட்டா தன்னோட உருவம் தெரியலாம்னு நினைச்சு ஆனா அவளோட ஃபேஸ்ல தண்ணியை தெளிச்சுக்கா. அப்பதான் கிளியோவுக்கு தன்னோட அக்கா இன்விசிபிள் ஆயிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. இதனால அவன் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஏன்னா முந்தின நாள் கிளியோ செஞ்ச ஒரு மிஸ்டேக் கால் தான் ஆனா கண்ணுக்கு தெரியாம இன்விசிபிள் ஆகியிருப்பான். கிளியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு இருந்த டைம்ல திடீர்னு அங்க ஒரு பூச்சி வந்திருக்கும். அதை பார்த்து அவ கையால அதை தட்டி விடும்போது தெரியாம அங்க இருந்த கெமிக்கல் எல்லாம் ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆகுது. அப்போ அந்த பூச்சி அதுல விழுந்ததும் சடனா அதோட பாடி இன்விசிபிள் ஆகிறத பார்த்த கிளியோ பயங்கர ஷாக் ஆகுறா. அப்போ அந்த பாட்டில்ல இருந்து அந்த பூச்சி எஸ்கேப் ஆகி ஆனாவோட ரூமுக்கு போயிட்டு அவ குடிக்க வச்சிருந்த தண்ணி கிளாஸுக்குள்ள வந்துருது. ஆனாவும் அதை கவனிக்காம அந்த தண்ணியை ஃபுல்லா குடிச்சிடறா. இதனால அந்த பூச்சியில ஏற்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன் ஆனாவோட பாடியிலையும் உண்டாயிருது. அதனால தான் அடுத்த நாள் அவ இன்விசிபிள் ஆகியிருப்பா. லியோ ஆனாவோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அங்க ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவளோட ட்ரெஸ்ஸும் இன்விசிபிள் ஆகிருது. இதை பார்த்து ஆனா ரொம்ப பதட்டப்படுறான். ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல்ல அவளுக்கு ஒரு காஸ்டியூம் காம்படிஷன் இருக்கும். அதை பார்த்ததும் சடனா கிளியோவுக்கு ஒரு ஐடியா வந்து ஆனாவோட கெட்டப்ல ஃபேஸ்ல ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு கிளியோ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதா சொல்றா. சரின்னு ஆனா கார் ஓட்டிட்டு போனதால போற வழியில ஒரு பாட்டி டிரைவிங் சீட்ல யாரும் இல்லாததால பேய் தான் காரை ஓட்டிட்டு போகுதுன்னு பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போனதும் ஆனா கிளியோ கிட்ட தன்ன மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறா. கிளியோவும் அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுறா. அதனால யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. அடுத்து என்ன பிரச்சனைனா ஆனாவுக்கு பதிலா கிளியோ பேஸ்பால் விளையாட வேண்டியதா இருக்குது. ஆனா கிளியோவுக்கு பேஸ்பால் சுத்தமா விளையாடவே தெரியாது. எப்படி விளையாடணும்னே தெரியாம அவ தடுமாறிட்டு இருந்த டைம்ல பால் அவளோட மண்டையிலேயே பட்டு அப்படியே கீழே விழுறா. இதை பார்த்த ஆனா அதுக்கப்புறம் மறைஞ்சு இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி கிளியோவை கிரவுண்ட்ல கையோட குட்டிக்கிட்டு ஓடி ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் கிட்ட மிஸ் ஆகி கோலும் போட்டுறான். இதனால அவளோட டீமும் வின் ஆகுது. அதுக்கப்புறம் இன்விசிபிள் பவர் போறதுக்கு மருந்து ரெடி பண்ண ஆனா கிளாஸுக்கு போயிட்டு அங்க ஒரு மைக்ரோஸ்கோப்பை எடுத்துக்கிறா. அப்போ பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் வழியா வரும்போது உள்ள எட்டி பார்த்த அவளுக்கு அருவருப்பா ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அங்க இருந்த ஒரு காஸ்டியூம் அவளுக்கு தேவைப்பட்டதால உள்ள போய் அதை எடுத்து போட்டுக்கிறா. அப்படியே அவ வந்து கிளியோவை மீட் பண்ணும்போது அந்த காஸ்டியூம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்விசிபிள் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதை அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பாத்துறான். வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணல அவளோட செல்களும் இப்போ மறைய ஆரம்பிக்கிறது தெரிஞ்சு ஷாக் ஆகுறாங்க. இதனால ஆனா திரும்பவும் அதே மாதிரி ஒரு பூச்சியை பிடிச்சு கொடுக்குறான். உடனே கிளியோ அதே பழைய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வச்சு திரும்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசியா அவளோட இன்விசிபிள் பவர் போறதுக்கு ஒரு மருந்தை ரெடி பண்ணிடுறான். உடனே ஆனா அந்த மருந்தை எல்லார் முன்னாடியும் குடிக்கிறான். அடுத்த நிமிஷமே ஒரு அதிசயம் நடக்குது. ஆனாவோட இன்விசிபிள் பவர் மறைஞ்சு இப்போ அவ எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த கிளியோ பயங்கர ஹாப்பி ஆகி ஆனாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான்.